நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என் பொண்ணு சக்கரவர்த்தி குடும்பத்துக்கு மருமகளாக போறான்னு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேங்க. ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அவ மாமனாரு மாமியாரு மச்சனை இவங்க எல்லாரோடைய சந்தோஷமா வாழ போறான்னு சந்தோஷப்பட்டேன். ஆனா இங்க என்ன நடக்குது? என் பொண்ணுக்கு ஒரு வேலைக்காரி மாதிரில நடத்துறீங்க. இதுக்காகவா இதுக்காகவா இவளை இந்த வீட்டுக்கு மருமகளை அனுப்புன? நீங்க அரண்மனையில வாழ்ற ஒரு பெரிய மகாராணியா இருக்கலாம், நான் ஒரு சாதாரண வீட்டுல வாழ்ற ஏழையா இருக்கலாம். ஆனா ஒண்ணு சொல்றேங்க, என்னைக்குமே மான மரியாதையை விட்டுட்டு உங்க முன்னாடி கையேந்தி நிக்க மாட்டோம். நான் வந்தனா உங்க வீட்டு தேடி நான் வந்தனாமா? என் பொண்ணு மருமகளா ஏத்துக்குங்க நான் கேட்டனா? நீங்க தானம்மா என் வீட்டை தேடி வந்து நின்னீங்க. பிரியா வேண்டாம் சீதா தான் எங்க வீட்டுக்கு மருமகளா வரணும்னு நீங்க தானே முடிவு பண்ணீங்க. ஏன் என் பொண்ணு சீதா ரொம்ப சாதுவான பொண்ணு, ரொம்ப அமைதியான பொண்ணு, யாரும் எதிர்த்து பேச மாட்டா. இல்ல இந்த வீட்டுல அவளுக்கு எந்த அவமானம் வந்தாலும் வெளியில சொல்ல மாட்டா, எல்லாத்தையும் தாங்கிக்குவா. அதுக்கு தானே இவ்வளவு நல்ல குணம் உள்ள சீதாவை இத வீட்டுல ஒரு வேலைக்காரி மாதிரி வச்சிருக்கீங்களே, இது உங்களுக்கு அநியாயமா தெரியலையா? சுந்தரம், இங்க பாருங்க, எதுக்கு ஆவேசப்படுறீங்க? அமைதியா இருங்க. எப்படி சார் அமைதியா இருக்க முடியும்? என் வயிறு பத்தி எரியுது. பத்தி எரியுது சார். சரி சரி சரி, உங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கால? பொண்ணு இருக்கால? அவளுக்கு என் பொண்ணு மாதிரி ஒரு நிலைமை வந்தா அப்ப உங்களால அமைதியா இருக்க முடியுமா சார்? சொல்லுங்க சார், சொல்லுங்க. எனக்கு இந்த மாதிரி பெரிய வீட்டெல்லாம் இப்படி நடக்கும்னு தெரியாம போச்சுங்க. தெரியாம போச்சு. தெரிஞ்சிருந்தா அன்னைக்கு நீங்க எங்க வீட்டுக்கு பொண்ணு கேட்டு வந்தப்போ இந்த சம்பந்தம் சரி வராது, உங்க வீட்டு பையனுக்கு வேற இடம் பாத்துக்குங்கன்னு என் பொண்ணு நல்ல இடத்துல கட்டி கொடுத்திருப்பேன். சித்தப்பா, இப்ப இவளை இந்த நிலைமையில பார்க்கும் போது ஏண்டா இந்த குடும்பத்துல சம்பந்தம் வச்சுக்கிட்டோம். ஏமா உங்க வீட்டுக்கு ஒரு வேலைக்காரி தான் வேணும்னா ஊர்ல அதுக்கு 1000 பேர் கிடைப்பாங்களே. சித்தப்பா, அதையெல்லாம் விட்டுட்டு கல்யாணங்கிற பேர்ல என் பொண்ண இந்த வீட்டுக்கு மருமகளா கூட்டி வந்து அவளை ஒரு வேலைக்காரி மாதிரி நடத்திருக்கீங்களே, இதெல்லாம் நியாயமா? சொல்லுங்க. என்னங்க எதுக்கு இப்ப இப்படி பேசுறீங்க? இவ குழந்தையா இருக்கும்போதே அப்பா அம்மாவை முழுகினவ. இவ யோகிதைக்கு இவளுக்கு கல்யாணமே ஆயிருக்காது. என்னமோ இவங்க எல்லாம் பெரிய மனசு பண்ணி இவ்வளவு பெரிய வீட்டுக்கு இவ்வளவு மருமகளா கொண்டு வந்திருக்காங்க. இந்த வீட்டுல வேலைக்காரியா இருக்கிறதுக்கே இவ புண்ணியம் பண்ணிருக்கணுங்க. இதுக்கெல்லாம் காரணம் இவங்க மட்டும் இல்லடி, நீயும் தான். சீதா இந்த வீட்டுல அவமானப்பட்டு வாழறதுக்கு இவளும் ஒரு காரணம்னு எனக்கு தெரியும். ஒரு அம்மாங்கிறவ போற வீட்டுல தான் பொண்ணு சந்தோஷமா இருக்கணும் தான் ஆசைப்படுவா. ஆனா நீ அவ வாழ்க்கைய பாழாக்கணும்னு நினைச்சிட்டு இருக்க. ஏன் 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 ஏன்னா அவ நீ பெத்த பொண்ணு இல்ல, அதானே? இத பார், எங்க அண்ணன் அன்னைக்கு பதில் நீயும் நானும் செத்து போயிருந்தா பிரியாவை அவங்க சொந்த மகளை விட நல்லா வளர்த்திருப்பாங்க. ஆனா நீ சுயநலக்காரியா இருந்திருக்கிய. ஏமா
நீங்க இந்த வீட்டுக்கு பெரியவங்க, நல்லது கெட்டது தெரிஞ்சவங்க. என் பொண்ணுக்கு இந்த வீட்டுல நடக்கிறது அநியாயம் உங்களுக்கு கூடவா தோணல? சுந்தரம், தயவு செஞ்சு வருத்தப்படாதீங்க. நீங்க கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ற நிலைமையில நான் இல்ல. இருந்தாலும் இல்ல, இல்ல, எனக்கு எந்த சமாதானமும் தேவையில்லை. இந்த மாதிரி ஒரு நரகத்துல என் பொண்ணு தினம் தினம் கஷ்டப்படுறதுல எனக்கு கொஞ்சம் கூட இஷ்டமே இல்ல. சித்தப்பா, காலம் பூராவ இந்த வீட்டுல ஒரு வேலைக்காரியா இருக்கிறத விட என் வீட்டுக்கு கூட்டிட்டு போறேங்க. நான் என் வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன். இவ்வளவு ஒரு ராணி மாதிரி வாழ வைப்பேன். மாமா போலாம். சுந்தரம், இந்த பாருங்க, தயவு செஞ்சு இந்த விஷயத்தை பெருசு பண்ணாதீங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ சீதா இந்த வீட்டுல நிறைய தப்பு பண்ணிருக்கலாம். நடந்த தப்புக்கெல்லாம் அவ காரணம் இல்லைன்னு தெரிஞ்சதும் நாங்களே அவளை மன்னிச்சு விட்டுருக்கோம். சீதா ரொம்ப நல்ல பொண்ணு. இவ எங்க வீட்டுக்கு வந்த மகாலட்சுமி. இவளை இங்கிருந்து கூட்டிட்டு போக நாங்க யாரும் விட மாட்டோம். சுந்தரம், எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு இருக்கு. இந்த வீட்டுல சீதா எஜமானியா வாழ்வா. கண்டிப்பா அது நடக்கும். தயவு செஞ்சு என் வார்த்தையை நம்புங்க. ஆமா சுந்தரம், நீங்க சீதாவை கூட்டிட்டு போறதால ஒரு பிரயோஜனமும் இல்ல. இங்க பாருங்க சுந்தரம், உங்க மக வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்க முடிவை மாத்திக்கங்க. நீங்க நினைக்கிற மாதிரி இந்த வீட்டுல யாரும் கெட்டவங்க இல்ல. சித்தப்பா, உண்மையிலே இந்த வீட்டுல தப்பு நடக்கிறது என்னாலதான். ஒவ்வொரு தடவையும் ஏதாவது ஒரு தப்பு பண்ணி ஒவ்வொருத்தருக்கும் பிரச்சனை தரது நான் தான். என் கவனக்குறைவால குக்கரை வெடிக்க வச்சு அத்தையோட உயிருக்கே ஆபத்து ஏற்படுத்தின. புத்தி இல்லாமல் லேப்டாப்ப தண்ணில கழுவி அவங்க வேலையெல்லாம் நான் பாழாக்குனேன். இவ்வளவு வெள்ள நான் செஞ்சோம். இன்னும் இந்த வீட்டுல நான் இருக்கேன்னா அது இந்த வீட்டுல இருக்கிறவங்களோட நல்ல மனசாலதான். அத நீங்க புரிஞ்சுக்கணும் சித்தப்பா. நான் இந்த வீட்டை விட்டு வந்துட்டா இவங்க எல்லாரும் என் மேல காட்டின அன்புக்கு நான் துரோகம் பண்ண மாதிரி ஆயிடும். தயவு செஞ்சு என்ன கூப்பிடாதீங்க சித்தப்பா. நான் எங்கே இருந்துடுறேன். சீதா, என்னை சமாதானப்படுத்துறதுக்காக தானே இப்படி சொல்ற? எனக்கு தெரியுமா? சரி, இந்த வீட்டுல உன்னை இவங்க எல்லாரும் நல்லபடியா வச்சிருக்காங்கிறது உண்மையா இருந்தா கல்யாண கோலத்துல உன்னை நிக்க வச்சு உனக்கும் உன் புருஷனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாத மாதிரி பண்ணிருப்பாங்களா? சொல்லுமா. சொல்லுமா, உன்னை இந்த வீட்டுல ஒரு வேலைக்காரி மாதிரி வச்சிருப்பாங்களா? சொல்லு. எனக்காக பொறுத்துக்கோன்னு சொல்லி உன் வாழ்க்கையை பாழடிச்சிருப்பாங்களா?
இதுக்கெல்லாம் யார் சார் பதில் சொல்றது? யார் பதில் சொல்றது? பதில் நான் சொல்றேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என் மகனுக்கு கல்யாணம் பண்ணியே தீரணும்னு நினைச்சேன். அதனால எனக்கு வரப்போற மருமக எப்படி இருக்கணும்னு நான் கற்பனையை வளர்த்து வச்சிருந்தேன். அந்த மாதிரி ஒரு பொண்ண நான் ரொம்ப இடங்கள்ல தேடினேன். என் அந்தஸ்து, செல்வாக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு பொண்ணை தேடி எத்தனையோ வீட்டுக்கு போனேன். என் மகனுக்கு பொண்ணு கிடைக்காதுன்னு இல்ல, எனக்கு ஒரு நல்ல மருமக கிடைக்கணும்னு நினைச்சேன். என் மகனுக்கு திமிரு, ஆணவம் இந்த மாதிரி எந்த கெட்ட குணங்களும் இல்லாத ஒரு பொண்ணு கிடைக்கணும்னு ஆசைப்பட்டேன். அந்த மாதிரி நல்ல குணமுள்ள பொண்ணா நான் பார்த்தது சீதாவைத்தான். அதனாலதான் சீதாவை பார்த்த உடனேயே இவதான் என் மருமகன் நான் முடிவு பண்ணேன். இந்த வீட்ல இன்னொருத்தர் செய்யற தப்பையெல்லாம் உங்க பொண்ணு சீதாவே ஏத்துட்டு வந்தா. தான் செய்யறது தப்பா சரியான தெரியாமலேயே எல்லா விஷயத்திலையும் மாட்டிக்கிறா. யாரையும் காட்டி கொடுக்காம எல்லா பழியையும் இவளே ஏத்துக்குவா. தப்பு செஞ்சா யாரா இருந்தாலும் தப்புன்னு சொல்ற தைரியம் வரணும். அதனாலதான் நான் சீதா கிட்ட கொஞ்சம் கடுமையா நடந்துக்கிட்டேன். அது தப்பா சொல்லுங்க. இவள கல்யாணம் பண்ணி இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து ஏன் மருமகன் சொல்லி எல்லா உரிமையும் கொடுத்தனே, அது தப்பா சொல்லுங்க. தான் தப்பு பண்ணிக்கிட்டே வந்ததா இப்ப இவளே சொன்னாலே, என்னைக்காவது ஒரு நாள் உங்ககிட்ட வந்து இவளை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கேனா? இல்ல தானே? ஏன் தெரியுமா? நீங்க உங்க மக சந்தோஷமா இருக்கான்னு நிம்மதியா இருக்கீங்களே, அந்த நிம்மதிய நான் கெடுக்க கூடாதுன்னு தான். உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்காம எல்லாத்தையும் நானே சரி பண்ணணும்னு நினைச்சேன். இது பாருங்க,
ஒரு மனுஷனை சரி பண்ணணும்னா முதல்ல அன்பா சொல்லணும். அத அவங்க புரிஞ்சுக்கலனா அடுத்தது எச்சரிக்கை பண்ணணும். அப்பவும் அவங்க சரிப்பட்டு வரலனா தண்டனை கொடுத்து அவங்கள சரி பண்ணியே ஆகணும். அதுதானே நானும் செஞ்சேன். நான் அவகிட்ட கடுமையா நடந்திருக்கலாம், அவளுக்கு தண்டனையும் கொடுத்திருக்கலாம். ஆனா அதெல்லாம் சரி எது தப்பு எதுன்னு புரிஞ்சுக்கிட்டு அவ நல்லா வாழணுங்கிறதுக்காகத்தான். இவ பண்ண தப்பை எல்லாம் பொறுத்துக்கிட்டு நான் இவளுக்கு அத்தையா இல்ல, ஒரு தாயா இருந்துட்டு இருக்கேன். அது மட்டும் இல்ல, உங்க வீட்ல இருக்கிறவங்க அவ அப்பா அம்மா இல்லாத அனாதன்னு அவளை அலட்சியமா நினைச்சு அவ மனச ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்க. என் மருமக 4 பேருக்கு முன்னாடி தலை நிமிர்ந்து நடக்கணும், அத நான் பார்க்கணும்னு ஆசைப்பட்டேங்க. நான் ஆசைப்பட்டது தப்புனா நீங்க தாராளமா உங்க பொண்ணை கூட்டிட்டு போலாம். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருக்க. என் பொண்ணு இந்த வீட்டுல கஷ்டப்படுறாளேன்னு ஒரு ஆதங்கத்துல கொஞ்சம் படபடப்பா பேசிட்டேன். ஆனா இப்பதான் சார் எனக்கு எல்லாமே தெரியுது. இந்த வீட்டுல உள்ளவங்கள புரிஞ்சுக்கிறதுக்கு சீதாக்கு கொஞ்சம் நாளாகும். அது வரைக்கும் நீங்க தான் கொஞ்சம் பொறுத்துக்கணும். நான் கோபத்துல கொஞ்சம் அதிகமா பேசிட்டேன், அதையெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க ப்ளீஸ். சுந்தரம், உங்க இடத்துல நாங்க இருந்திருந்தாலும் இப்படித்தான் பேசியிருப்போம். எங்க யாருக்கும் உங்க மேல எந்த கோபமும் இல்ல. இப்ப நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன். உங்க வீட்டு பூஜைக்கு சீதா, ராம், ரவி, பிரியா எல்லாரும் வருவாங்க. அது ஏன் பொறுப்பு. போதுமா சுந்தரம்? போதுமா, போதும். சந்தோஷமா போயிட்டு வாங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என் மேல இருக்கிற கோபத்தை பேக் மேல காட்டத்துல எந்த பிரயோஜனமும் இல்ல. எனக்கு கோபம் வரலைங்க, ரொம்ப அவமானமா இருக்கு. உங்ககிட்ட நான் அப்பவே சொன்னேன் நான் போய் கூப்பிடுறேன்னு. ஆனா நீங்க தான் நானும் வரேன்னு சொன்னீங்க. இப்ப பாருங்க என்ன ஆச்சுன்னு. ஏன் என்னாச்சு? என்ன ஆகணும் இன்னும்? பொண்ணை பார்த்தோமா வந்தோமாங்கிறத விட்டுட்டு பெரிய நியாயஸ்த மாதிரி அங்க வந்து சண்டை போட்டீங்க. அதோட விட்டீங்களா? எல்லாரும் முன்னாடியும் என்ன கை நீட்டி வேற அடிச்சிட்டீங்க. அவங்க எல்லாரும் உங்களை பத்தி என்ன நினைப்பாங்க? அவங்க எவ்வளவு வருத்தப்பட்டாங்க தெரியுமா? நான் உன்னை கேட்க கூடாது கேட்கலையே. அந்த வீட்டுல என் பொண்ணுக்கு நடந்த அநியாயத்தை தான் கேட்டேன். அதுக்கப்புறம் தான் நடந்ததுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டனே. அப்புறம் ஏன் வருத்தப்பட போறாங்க? நீங்க என்ன மன்னிப்பு கேட்டாலும் அவங்களுக்கு உங்க மேல இருக்கிற கோபம் குறைய போறதே இல்ல. இப்ப இதையே காரணமா வச்சுக்கிட்டு அங்க பிரியாவை அவங்க ஏதாவது பழி வாங்கினா
நான் சும்மா இருக்க மாட்டேன். பாத்தியா பாத்தியா பாத்தியா, இப்ப கூட பிரியா பிரியான்னு தான் சொல்றியே தவிர சீதா ஏன் உன் வாயில வரமாட்டேங்குது? சீதாவை பத்தி கவலைப்படுறதுக்கு தான் நீங்க இருக்கீங்களே. அதனாலதான் நான் பிரியா பத்தி மட்டும் நினைக்கிறேன். எனக்கு என் மக பிரியா இங்க வரதுதான் முக்கியம். எனக்கு என் மக சீதா இந்த வீட்டுக்கு வரதுதான் முக்கியம். நாளைக்கு சீதாவும் ராமும் இந்த வீட்டுக்கு வரும்போது ஏதாவது பிரச்சனை பண்ண நான் சும்மா இருக்க மாட்டேன். என்ன என்ன பண்ணுவீங்க? அப்ப ஒரு அடியோட விட்டேன். ஆத்திரம் தீர வரைக்கும் அடிக்க வச்சிடாத. ஓ ரொம்ப நல்லா இருக்கு, நல்லா இருக்குங்க. அப்படி ஏதாவது நடக்காம இருக்கணும்னா நாளைக்கு சீதாவும் ராம இந்த வீட்டுக்கு வரும்போது நீ அவங்கள மரியாதையா நடத்தணும். புரிஞ்சுதா? வரட்டும், வச்சுக்கிறேன். மனு, ரொம்ப பசியா இருக்கு, சாப்பாடு ரெடி பண்ண. கையெடுங்க, எனக்கு தலை வலிக்குது. என்னால சமையல்லாம் செய்ய முடியாது. வேணும்னா நீங்களே செஞ்சு சாப்பிடுங்க. ச்சே.